இப்போ நம்ம இருக்கிறது மணிலாவோட ChinaTown. பிலிப்பைன்ஸ்லேயே இருக்கிற ஓல்டஸ்ட் ChinaTown வந்து இதுதான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கே ஒரு 3-4 ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே ChinaTown தான். நம்ம உள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன கடை இருக்குன்னுலாம் பார்க்கலாம். இங்கே பார்க்குறதுலே ப்ராமினெண்ட்டாக தெரிகிறது இந்த கோல்ட் சென்டர் தான். பயங்கர கூட்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கடைலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இதை விட வெளியிலையும் இருக்குது. ப்ரைஸஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வெட்டிங் ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் போல். ஸோ வெட்டிங் ரிங் வந்து பேரா வெட்டிங் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9500 பெசோஸ் போட்டிருக்காங்க ஸ்டார்டிங் ரிங். இங்கே இருக்கிற கோல்டு எல்லாமே சவுதியிலேருந்து வர மாதிரி போட்டிருக்காங்க. சவுதி 18 கேரட்னு போட்டிருக்காங்க நான் சில ஷாப்ஸ்லலாம். இந்த போர்டில் கூட போட்டிருக்காங்க பாருங்கள், 18K சவுதின்ட்டு. ஸோ ரெகுலர், ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல் ஜப்பான்னு 3 டிஃப்ரென்ஸ் இதில் வச்சுருக்காங்க. அது வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெகுலர் ஸ்பெஷல்லாம் சேஞ்ச் ஆகுமா. அதே மாதிரி வாட்சஸ் எல்லாம் கூட இருக்குது. கோல்டில் வந்துட்டு ஸ்ட்ராப் இருக்கிற வாட்சஸ். இந்த ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நம்ம ஊர் ரேட்டை விட அதிகமாக இருக்குது. இவங்க வந்துட்டு 18 கேரட்டே 4900 கிட்ட சொல்கிறாங்க. இது இந்த ஊரில் இருக்கிற சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. நம்ம மோப்பு போடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது பிரேஸ்லெட்டில் போடுவாங்களாம். மியாவும் இது பேர். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஷாப்ஸ். இங்கே வந்து நிறைய ஜுவல்லரி ரிப்பேர் ஷாப்ஸ், ஆச்சாரி கடை, அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே கஸ்டமைஸ்ட் ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பாங்களாம். அதுக்கு தான் இந்த ஃப்ளோர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸ்க்காக வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெண்டன்ட்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து 24 கேரட்டா. 24 கேரட்டோட ரேட் வந்து 4350 பெசோ. நம்ம ஒரு காசுக்கு 6250 கிட்ட வருது. இந்த ஸ்ட்ரீட்லேயும் ஃபுல்லாக கோல்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே சைனீஸ் தீமில் தான் இருக்குது. அந்த சைடில் பில்லர்ஸ் அதெல்லாம்.
இதெல்லாம் வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ஃபுட். இந்த கடை வந்து இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான கடை. எல்லோரும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இந்த நேம் போர்டோட வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது பேர் பிச்சோ. அதில் வந்து சாஸ் என்ன ஸ்வீட் மில்க் சாஸ் அதெல்லாம் ஊற்றி தராங்க. இங்கே இருக்கிறது வந்து இது வந்து ரேடிஷ் கேக். அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறது வந்து ஸ்ப்ரிங் ஆனியனில் வடை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மஷ்ரூம்லேயே நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து குட்டி, அதை விட கொஞ்சம் பெருசு. இது வந்து பெருசு, அது வந்து ப்ரௌன் கலர் மஷ்ரூம்ஸ். ஜஸ்ட் டேக்கிங் அ வீடியோ. இது ஒரு மஷ்ரூம், இது ஒரு வெரைட்டி. மஷ்ரூம்லேயே இத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து வெந்தயக்கீரை. இதுவும் அவங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட். சாட்டே மாதிரி இருக்குது. இதில் பீஃப் போர்க் அதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து டிம்சம்ஸ் வச்சுருக்காங்க. சைனா டவுன் வந்துட்டு எப்படி வந்து டம்ப்ளிங் சாப்பிடாம டிம்சம் சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கடை தேடினோம். எல்லா இடத்துலையுமே பீஃப் போர்க் மட்டும்தான் இருந்தது. இங்கே வந்து வெஜ்ஜி செலக்ட் அப்படின்னு ஒரு கடை பார்த்தோம். அதாவது வெளியில் வந்து நிறைய கூட்டம் இருந்தது. சின்ன பசங்க தான், நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால சரின்னு உள்ள வந்து சரி சிக்கன் ஏதாவது இருக்குமான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இது ஃபுல்லாகவே வீகன் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே வந்து இப்போது இருக்கிறது எல்லாமே சோயா, பட் சிக்கன் பீஃப் அந்த ஃப்ளேவர்ஸில் வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டம்ப்ளிங்ஸும் சொல்லியிருக்கேன். டம்ப்ளிங்ஸும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 160 ருபீஸ். ஸோ நம்ம ஊர் காஸ்க்கு ஒரு 240 ருபீஸ் கிட்ட. ஸோ இந்த மீல் வந்துட்டு 150 ருபீஸ். அதுவும் வந்து 225 ருபீஸ் கிட்ட. இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 கரீஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுலேருந்து எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ட்ராவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே சாப்ஸ்டிக், ஃபோர்க், ஸ்பூன்லாம் வச்சுருக்காங்க, டிஷ்யூஸ்லாம். இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அந்த டிம்சம்ஸ். இது பேர் வந்து இங்கே வேறு எதுவும் சொல்கிறாங்க, ஜியான் லாங் பாவம். இது வந்து வெஜிடேரியன் ஸ்டஃப்டு, அது சோயா ஸ்டஃப்லாம் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 2 சாஸ் கொடுத்துருக்காங்க, சோயா சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம சைனா டவுனில் இருக்கிற பினண்டோ சர்ச்சில் இருக்கோம். இந்த சர்ச் வந்து சைனா டவுனில் இருக்கிறதுலே ஒரு ஃபேமஸான சர்ச். சைனா டவுனில் மொத்தமாக 2 சர்ச்சஸ் இருக்குது. அதில் இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா இதோட ஆர்கிடெக்சர்னால. அதே மாதிரி இந்த சர்ச் வந்துட்டு நம்ம கட்டினது வந்து பார்த்திங்கன்னா 1997 வந்து கட்டியிருக்காங்க. அப்பத்துலேருந்து சைனா டவுன் வந்து இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சைனா டவுன். அதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சஸை விட இந்த சர்ச் வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. இந்த சர்ச் வந்துட்டு 1596 வந்து ஃபர்ஸ்ட் கட்டியிருக்காங்க. இது வந்து சைனா டவுனில் இருக்கிறது எதுக்காக கட்டினாங்கன்னா, சைனீஸ் பீப்புள் வந்து கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆனப்போ அந்த பீப்புளுக்காக கட்டின சர்ச் இது. அதுக்கப்புறம் 2021 கடைசி வாட்டி வந்து இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த சர்ச்சை. இந்த சர்ச் வந்து இவ்வளோ பெருசாக கட்டினதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே பிலிப்பைன்ஸில் வந்து கத்தாலிக் கிறிஸ்டியன்ஸ் அதிகன்றதுனால இங்கே வந்து சைனீஸ் பீப்புளும் நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகிட்டாங்க. கடவுள் மேலே ஈடுபாடு அதிகமாகிட்டு. அதனால் வந்து இந்த சர்ச் வந்து அப்பத்துலேருந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த சர்ச் 1944 ஒரு பர்ன் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணி 1981 தான் வந்து கட்டியிருக்காங்க. அந்த பில்டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பில்டிங்.